ஒரு சூப்பரான கிராமத்து முறைப்படி முள்ளங்கி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ இது கூட பூண்டு 3 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 4 சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணுங்க, நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இதில் கொஞ்சமாக புதினா வந்து சேர்த்துக்கலாம். அப்போ சட்னி வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ புதினாவை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அந்த புளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாங்க. இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ அதே கடாயில் மறுபடிக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முள்ளங்கியை வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. அதாவது அந்த முள்ளங்கியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு அது நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முள்ளங்கி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாங்க. நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாமே ஆறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே துருவி வச்சுருக்கிற தேங்காவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதை நம்ம மூடி போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். எடுத்துன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல முள்ளங்கி, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து முள்ளங்கி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. சும்மா முள்ளங்கி வந்து சும்மா அப்படியே ஒன்றா மாதிரிமாக கட் ஆகணும். கட் ஆகி அந்த சட்னியில் நல்லா ஊறி வரணுங்க. அதுக்காக தான் சும்மா அப்படியே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு.